ஏதாவது ஒன்று பண்ணுறோம், நமக்கே ஒரு பூச்சொட்டல் வருது, ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் உபநயனம் வருது, அந்த மாதிரினா செலவினங்கள். ஆனால் நம்ம ஏதாவது லோன் போட்டு பிஎஃப் லோன் போட்டு பணம் வாங்குகிறோம். இது பணம் வருது, செலவினங்கள் ஆகுது. சில சமயத்தில் செலவினம் மட்டும் ஆகிட்டே இருக்கும், நம்ம வச்சிருக்கிற டெபாசிட் போயிட்டே இருக்கும், வரவே இருக்காது. அது சுக்கிரதசை அந்த மாதிரி இல்லை. அதுவே அடுத்து வரக்கூடிய சுக்கிரதசை முடிஞ்சு சூரியதசை இருக்கு பாருங்கள், சூரியன் சந்திரன் வரவுன்றதை எதிர்பார்க்கவே முடியாது, செலவினங்கள் மட்டும் ஆகிட்டே இருக்கும். இந்த 4 மாதங்கள் தயவு செஞ்சு என்ன செலவினமானாலும் பரவாயில்ல, கடன் பட்டாவது இந்த 4 மாதத்தில் செலவினங்களை பண்ணிடுங்க. நம்முடைய கர்மா குறைஞ்சிரும். இல்லைன்னா நம்முடைய உடல் உபாதை அதிகமாகிடும், மென்டல் டார்ச்சர் அதிகமாகிடும், நம்முடைய நட்பு அப்படிங்கிறது டிச் பண்ணிட்டு போகிற சூழ்நிலையில் இருக்கும். இந்த சில பிஸ்னஸ் எப்படின்னே தெரியாது, ஃபோனே எடுக்க மாட்டாங்க. 2-3 தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம், ஃபோனே எடுக்க மாட்டாங்க. நம்ம போய் வீட்டில் தவம் கிடப்போம், டைரக்டரை பார்க்கணும், மியூசிக் டைரக்டரை பார்க்கணும், ஏதாவது ஒரு சான்ஸ் கேட்கணும் அப்படின்னு. அந்த சூரிய சந்திர திசையில் இருப்பவர்களுக்கு இந்த 4 மாதங்கள் 5 மாதங்கள்